விஜய் அவர்கள் வேகம் எடுக்கிறார் அப்படின்ற பார்க்குறோம். ஏன்னா ஈரோடு, சேலம், இப்போ வேலூர் அப்படிங்கும்போது இது எல்லாமே அந்த படிநிலையெல்லாம் பார்க்குறது சரியாக இருக்குது. ஆனால் அவர் பேச்சு அப்படின்றது திரும்ப திரும்ப ஒரே விஷயத்த தான் சொல்லிக்கிட்டே இருக்கார் அப்படின்ற மாதிரி நாளடைவில் தெரியுது இல்லையா சார்? ஏன்னா அதிகபட்ச அப்டேட் அப்படின்றது இன்றைக்கி பேசின விதத்தில் நேரடியாகவே திமுக, தாவேகா அப்படின்றதெல்லாம் தாண்டி இப்போ நடக்கிற போர் அப்படின்றது இந்த விஜய்க்கும் ஸ்டாலின் சார்க்குமானது அப்படின்னு இப்படியான அப்டேட் இருக்கே தவிர டெப்த் இருக்கா? இல்லை, அதாவது அவர் ஃபஸ்ட்டு அவர் பேசுனதுலேருந்து இந்த பரப்புரை கூட்டங்கள் மாநாடை சொல்ல நான் வந்து எவ்ரி மீட்டிங் இஸ் ஷோயிங் இம்ப்ரூவ்மெண்ட்டு. அவருடைய டெலிவரி, அவருடைய ஸ்பீச்சு, ஈவன் டைம் டியூரேஷன் கூட பார்த்திங்கன்னா 10 நிமிஷம் 15 நிமிஷம்லாம் இப்போ மாறி இன்றைக்கி ஏறத்தாழ 30 நிமிஷம் பேசியிருக்காருங்க. அதனால் அவர் வந்து மெல்ல மெல்ல கற்றுக்கிட்டு இருக்கிறார் இல்லைங்களா? அவர் வந்து மெச்சூரிட்டி ஆகிட்டு இருக்காரு. ரெண்டாவது இப்போ வந்து இன்னைய ஸ்பீச்சில் கரெக்டான பொலிட்டீஷியனாக இருந்தார் அப்படின்னு தான் என்னுடைய அசஸ்மெண்ட். ஒரு ட்விஸ்ட் பண்ணுறாரு. ஏன்னா இப்போது எந்த ஒரு புதிய கட்சி வந்தாலும் அந்த கட்சியை எல்லோரும் விமர்சனம் செய்கிறது இயல்பான ஒன்றா இருக்குது. அந்த சமயத்தில் நீங்கள் என்ன விமர்சித்தா அது தமிழ்நாட்டு மக்களை விமர்சிக்கிறதுக்கு சமம் அப்படின்னு ஒரு காயின் பண்ணுறதுன்றது சரிதானா? இல்லை, இன்றைக்கி அவர் கொஞ்சம் லிட்டில் பிட் எமோஷ்னலாக இருந்ததை நான் பார்த்தேன். சில நேரங்களில் கண்ணெலாம் கூட கலங்குச்சு. அது காரணம் என்னென்னா அவருக்கு மக்கள் கொடுக்குற ரிசப்ஷன், மக்கள் அவர் மேலே வச்சுருக்கிற அபரிமிதமான நம்பிக்கை காரணமாக அவர் கொஞ்சம் எமோஷ்னலாக. அதனால் அவர் இன்றைக்கி பேசுறது எல்லாமே ரொம்ப கரெக்டு அக்யூரேட்டுன்னெலாம் நான் சொல்ல. ஸ்லிப்ஸ் அப்படி தான் வரும் பேச்சில். வந்து சில தலைவர்கள் வந்து பேசும்போது என்னென்னோ ஸ்லிப்ஸ் எல்லாம் வந்துருக்குங்க. இவருக்கு ஒன்றும் இல்லை. அதாவது தன்னை முன்னிலைப்படுத்தி கொள்கிறார் அப்படின்றது தான் நீங்கள் சொல்கிறத நான் புரிஞ்சுக்கிறேன். அதாவது நான் தான் தமிழ்நாடுனா நான் தான்ற மாதிரி அதெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் நான் நினைக்கிறேன். கொஞ்சம் எமோஷ்னலாக ஃபீல் பண்ணி இப்படி பேசிட்டாருன்னு தான் நினைக்கிறேன். மற்றபடி இன்றைக்கி வந்து அவர் ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருந்தது என்னன்னா டிஎம்கே வைக்கிற ஃபால்ஸ் நெரேட்டிவை வந்து பிளாஸ்ட் பண்ணிவிட்டு இவர் வந்து ஒரு நெரேட்டிவை செட் பண்ணுறாரு. டிஎம்கே என்ன வைக்குதுன்னா நெரேட்டிவ் 1000 ஆண்டுகளாக தொடரும் ஆரியன் திராவிடன் யுத்தம் தான் இந்த சட்டமன்ற தேர்தல்னு கொண்டு வந்து நிறுத்துது. அப்புறம் தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்குமான சண்டை இதுன்னு நிறுத்துது. ஆனால் உண்மையில் அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. 5 வருஷம் நீங்கள் ஆட்சி பண்ணியிருக்கீங்க. மக்கள் உங்கள் ஆட்சியை நிர்ணயம் பண்ண போகிறாங்க. அவ்வளோதானே. உங்கள் பெர்ஃபார்மன்ஸ் வில் ஸ்பீக்கு. உங்கள் மால் அட்மினிஸ்ட்ரேஷன், உங்கள் கரப்ஷன், உங்கள் நெப்போட்டிசம், உங்களுடைய எக்கனாமிக் பாலிசிஸு, நீங்கள் எவ்வளோ உறுதிமொழிகள் கொடுத்தீங்க, அதில் எவ்வளோ நிறைவேற்றிருக்கீங்க, நிறைவேற்ற முடியாததுக்கு என்ன காரணங்கள், இதை தான் நீங்கள் சொல்லணும். சரி, ஒரு தேர்தலில் ஒரு அரசியல் கட்சி, ஆளும் கட்சி வந்து தான் என்னெல்லாம் செய்ய முடிஞ்சிருக்குது, என்ன செய்ய விட்டு போச்சு, திரும்பி வந்து அதை நான் செய்ய முயற்சிப்பேன், இப்படி தான் பேசணும். ஆனால் இந்த ஏரியாவையே விட்டுறாரு ஸ்டாலினோ உதயநிதியோ திமுக ஆட்கள். அவங்க பூரா ஆரியன் திராவிடன் யுத்தம் வந்து அதனுடைய நீட்சி தான் இது இந்த தேர்தல்ன்றாங்க. அதே போல் டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்கும் நடக்க. அப்போ அவங்க சொல்கிறாங்களே திமுக தான் தமிழ்நாடா? நீங்கள் கேட்டீங்கல்ல விஜய, திமுக ஒன்றிணைவோம் வெல்வோம்ன்றாரு. யாரை வெல்ல போகிற? என்ன யுத்தம் நடக்குதுங்க?